ஹலோ, நாங்க ட்ராயில இருந்து பேசுறோம். 9451 உங்களுடைய நம்பருங்களா? டெல்லியில நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே. அப்படியா? அது என் நம்பரே இல்லையே. நான் டெல்லிக்கு போனதே இல்லையே. எங்க சிஸ்டம்ல அப்படிதான் காட்டுது. கண்டிப்பா உங்களை சார்ஜ் பண்ண போறோம். இந்த கேஸை நாங்க போலீஸ்க்கு அனுப்ப போறோம். இருங்க, 1930 கால் பண்ணி நீங்க ஸ்கேம் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கால் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வந்துச்சுன்னா யாருக்குனாலும் பயமா தான் இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எவ்வளவு பேர் ஈஸியா ஸ்கேமர்ஸ் கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா. இதை பத்தி யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு சமயம் நம்மளுடைய ஆதார் கார்டை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றோம். கடையில போட்டோ காப்பி எடுக்கணும்னா, ஹோட்டல் புக் பண்றதுக்கு, ஏதாவது ஆன்லைன்ல சைன் அப் பண்றதுக்கு ஸ்கேமர்ஸ்க்கு நம்மளுடைய ஆதார் கார்டு கிடைச்சது அப்படின்னா அவங்க ஒரு புது சிம் கார்டு நம்மளுடைய பேர்ல வாங்கலாம். இந்த ஃபியரை யூஸ் பண்ணி அவங்க பீப்பிளை ட்ரிக் பண்றாங்க. எப்படி சேஃபா இருக்கலாம்னு சொல்றேன். உங்களுக்கு வியர்ட் நம்பர்ஸ்ல இருந்து கால்ஸ் வந்துச்சு, ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி கோட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டிஜிட்ல இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க. அவங்க த்ரெட்டன் பண்ணாங்கன்னா உண்மையான ட்ராய்க்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாதுங்க. அது ஜஸ்ட் உங்களை பயமுறுத்துறதுக்காக பண்ணப்படுற விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம் நடந்துச்சுன்னா மறக்காம 1930 கால் பண்ணுங்க, இல்லைன்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல இது ரிப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே அலர்ட்டா இருங்க.